ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை அதிகரித்து தரும் தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். வராகி அன்னையை எந்த நாளில் வணங்கினாலும் அவங்களுக்குரிய பஞ்சமி திதியில் வழிபட்டோம் அப்படின்னாக்கா அளப்பரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும். ஏன்னா சப்த கன்னிகளில் 5வது அன்னையாக இருக்கிறவங்க வராகி அம்மா. இவங்களுக்கு பஞ்சமி திதி உகந்தது. இந்த நாளில் நம்முடைய எந்த விதமான துன்பங்களும் தீர அன்னையை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம் துன்பங்கள் அனைத்தும் தீரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அன்னையை இன்றைய தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டில் நம்ம சில பொருட்களை வச்சு வழிபட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். பஞ்சமி திதி இன்று மாலை 6 மணிக்கு மேலே துவங்கி நாளை மாலை 5 மணி வரைக்கும் இருக்குது. வராகி அன்னை வழிபாடு மாலை நேரத்தில் செய்வதுங்கிறது சிறப்பானது. இன்றைய தினம் பஞ்சம வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். இன்று மாலை செய்ய முடியாதவங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். இன்னைக்கு திங்கட்கிழமையோடு வந்திருக்கிறதுனால சந்திரனுக்கு உரிய ஹோரை இரவு 8லேருந்து 9. இந்த நேரத்தில் நம்ம வழிபடுறதுங்கிறது அதிக பலனை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் செய்கிறது நமக்கு செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும். நீங்கள் வீட்டில் வராகி அம்மனோட படம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் ஏதேதும் ஒன்றை வைங்க. வாசனை மிகுந்த சாம்பிராணி தூபங்களை காட்டுருங்க. ஒரு அகல் தீபத்தை இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு அகல் தீபத்தை ஏற்றி அதில் அன்னையாக நீங்கள் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு உகந்த நெய்வேத்தியங்களை போட்டு சாம்பிராணி தூபம் எல்லாமே வீட்டில் போடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதை சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் அதில் ஒரு 21 பச்சரிசி எடுத்து வைங்க. இந்த அரிசி உடையாத நிலையில் இருக்கிறதுங்கிறது நல்லது. கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அதோட ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து ஒரு சின்ன முடிச்சாக கட்டிக்கோங்க. இதை வராகி அம்மா முன்னாடி வைத்து நீங்கள் வழிபடுங்க. நீங்கள் உங்கள் வழிபாடை துவங்கிறதுக்கு முன்னாடி இதை அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய பணப்பிரச்சனை கடை பிரச்சனை அனைத்துமே தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இன்றைக்கி முழுவதுமே அது அம்பாள் பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும். நாளைய தினத்தில் இந்த முடிச்சை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கலாம், இல்லை மணி பர்ஸில் வைக்கலாம். ஏன்னா மணி பர்ஸுங்கிறது எப்பொழுதுமே உங்கள்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மணி பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை பணப்பெட்டியில் வைக்கிறதாலும் வச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பம். இது அப்படியே 3 மாதங்களுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து எறும்புகளுக்கு இதில் உள்ள அரிசியை தானமாக போட்டுருங்க. இதில் உள்ள 5 ரூபா காசை எடுத்து நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கும்போது அதோடு சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக பச்சை கற்பூரம் கரைஞ்சு போயிடும். பச்சரிசி சந்திரனுக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டது பச்சரிசி. 5 ரூபாய் நாணயம் குபேரருக்கு உகந்தது. இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. வெள்ளை நிறம் சந்திர பகவானுக்கு உரியது. இது எல்லாமே பஞ்சமி திதியில் அன்னையை நினைத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வணங்கும் பொழுது நமக்கு சகல செல்வங்களையும் நமக்கு கொடுக்கும். இது உங்கள் வீட்டில் இதை வைக்கும் பொழுது பணத்தடையை நீக்கி பண வரவை அதிகரித்து கொடுக்கும். நிச்சயமாக அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் இன்று பஞ்சமி திதியில் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பண வரவில் செல்வ செழிப்பு உண்டாகும். கடனில்லா வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே இப்போ நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா அது பண கஷ்டம் மட்டும்தான். இந்த பண கஷ்டம் தீரணும் நம்ம நிறைய பரிகாரங்கள் நிறைய தெய்வங்களை வழிபட்டுருக்கோம். அந்த வகையில் பஞ்சமி வழிபாடுங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. துடிதுடிப்பான தெய்வங்களில் ஒரு தெய்வம் வராகி அம்மா. அவங்கள நினைத்து இந்த ஒரு நாளில் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.